ஆண்டவரே, சோத்திரிக்கிற தேவனே, அன்பின் அதிகமான தேவனே, கொடான கொடி சோத்திரம் ஐயா. இதோ ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்தில் இந்த உணவை கொண்டு வந்து எங்களுக்காக கொடுக்கத்தக்கதான கிருபை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இல்லை அங்கே தட்டில் கொஞ்சமாக இருக்கிறது மாத்திரம் பாருங்க. சரி. இன்று ஐயாவுடைய நீ கொடுத்து ஐயா இரு அவங்க போயிட்டாரு. ஐயா அவங்க ஒயிட் ரைஸ் அது அவங்க தட்டில் சாப்பிடுவாங்களா? ஐயாப்பா ஐயா லெஜெண்ட் கொடுத்த ஐயா பிரியாணி வந்து லெஜெண்ட் மாதிரி தான் இருக்கும். மாசாக இருக்கும் பிரியாணி. ஏழை எளியவங்க பாருங்க, அம்மாலாம் இருக்காங்க சாப்பிட்றாங்க. அம்மா எப்படிமா இருக்குது பிரியாணி? நல்லா இருக்கம்மா. வாங்கம்மா. ஐயா நான் ஊட்டுறேன் ஆகாட்டே. ஓகே. இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உயிரொலி அந்த ஆதரவற்ற இல்லத்தில் லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர் அவர்கள் எப்பவுமே ஒரு வாரமும் ஏதாவது ஒரு ஆதரவற்ற இல்லமோ அல்லது அரசு பள்ளியோ இந்த மாதிரி பொதுமக்களுக்கு நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் தான் லெஜண்ட் ரசிகர் மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர் அவர்கள் இன்றைக்கி வந்து என்கிட்ட சொன்னார், அண்ணா இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் உயிரொலி அந்த இல்லத்தில் இன்றைக்கி வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோண்ணே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் ரசிகர்களை எல்லாம் சேர்ந்து இந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு வந்தோம். வந்து நாங்கள் வழக்கம் போல் எங்களால் முடிந்தது உணவு மற்றும் தேவையான உபகரணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ இங்கே நான் வந்தப்போ ஒரு பயங்கர ஷாக்குங்க. இது அந்த ஆண்டவனோட கிருபையா என்னன்றது எனக்கு தெரியல. இங்கே வந்தவனா எனக்கு அவ்வளோ பயங்கர ஷாக்கு. இந்த முதியோர் இல்லத்தில் ஆதரவற்ற இல்லத்தில் எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தா லீடர் லெஜண்ட் அவர்கள் நடித்த அந்த லீடர் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா அது, உண்மையிலேயே அந்த ஆண்டவனுக்கு கருணை இருப்பதால் தான் இந்த ஆதரவற்ற இல்லத்தில் கூட லெஜண்ட் அவர்கள் நடித்த அந்த லீடர் படம் அமேசான் ப்ரைமில் ஓடிட்டுருக்கு, அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவா, உண்மையிலேயே உனக்கு தெரியுது ஆண்டவா, நீங்கள் இந்த படம் பார்க்காதவங்க எல்லாருமே இந்த அமேசான் ப்ரைமில் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்ததால் தான் இந்த மாதிரி ஆதரவற்ற இல்லத்தில் வயதானவங்க, முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலை இருப்பதனால் அமேசான் ப்ரைமில் லீடர் படம் எல்லாரும் உட்காந்து வீட்டிலே பார்த்துட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேட்டரில் 50வது நாளை தாண்டி லீடர் படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே தமிழில் நம்பர் 1 படமாக ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் இந்த லீடர் படம் இன்று வரை முதன்மையாக இந்த லீடர் படம் அமேசான் ப்ரைமில் நம்பர் 1ஆக இருந்துட்டு அப்படி ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தும் விதமாக இந்த படம் இருக்கிறதுனால இன்றளவும் 50வது நாளை தாண்டி தேட்டரில் ஒரு சில இடத்துல ஓடிட்டுருக்கு. எல்லோர் வீட்லேயுமே அமேசான் ப்ரைமில் இந்த லீடர் படம் எல்லாரும் டிவியில் உட்காந்து படம் போட்டு பார்த்துட்ருக்காங்க. அதற்கு காரணம் சில பேர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் இந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு வரும்போது நிறையா பெரியவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு வயசாயிருச்சு, எங்களால் தேட்டருக்கு வந்து படம் பார்க்க முடியாது, எங்கள் ஆதரவற்ற இல்லத்தில்
முதியோர்கள் இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. எங்களால் தேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய வசதி இல்லை. இங்கே வந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க, லீடர் படம் ஓடிடியில் வந்திருக்கு அமேசான் ப்ரைமில். நாங்கள் அதனால் டெய்லியும் இந்த ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள ஓனர், அவர் பேர் ராஜ்குமாரா, அந்த ராஜ்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த ஆதரவற்ற மக்களுக்கு, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கும் ஆசை உண்டு படம் பார்க்கணும் அப்படின்னு. அதனால தான் அந்த ஆண்டவனோட கிருபையால் நீங்கள் ஓடிடியில் லீடர் படத்தை, அமேசான் ப்ரைமில் வர இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு போட்டு காட்டியிருக்கீங்க. இப்போ நான் பெருமையாக சொல்கிறேன், அமேசான் ப்ரைம் உங்களுக்கு சல்யூட் வைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? நிறையா பேர் தேட்டரில் வந்து படம் பார்க்க முடியாதவங்க இந்த அமேசான் ப்ரைமில் இந்த படத்தை பார்த்து, லீடர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்தியாவில் தமிழ் படத்தில் நம்பர் 1ஆக அமேசான் ப்ரைமில் இந்த லீடர் படம் தான் இன்றளவும் இருக்கு. இந்த பெருமைகள் எல்லாம் இந்த படத்தின் இயக்குனர் திரு துரை செந்தில்குமார் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகன் லெஜண்ட் அவர்கள், லீடராக நடித்திருக்கும் லெஜண்ட் அவர்களுக்கும் இந்த பெருமைகள் எல்லாமே போய் சேரும். ஏன்னா இந்த படத்தில் லீடர் கதாபாத்திரம் எடுத்திருக்கும் அந்த லெஜண்ட் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை கச்சிதமாக, அதாவது தமிழ் படம் மட்டுமல்ல, இந்திய அளவில் படம் மட்டுமல்ல, உலக அளவில் நம்ம ஆங்கில படத்தில் எல்லாம் அந்த ஹீரோ எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி அலட்டி கொள்ளாமல் ரொம்ப கேஷுவலாக, அது ஃபைட் சீனாக இருந்தாலும் சரி, ரொமான்ஸ் சீனாக இருந்தாலும் சரி, காமெடி சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் பக்காவாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு பிடித்த மாதிரி புரட்சி தலைவர் எப்படி அவருடைய படங்கள் மூலமாக மக்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை, பழக்க வழக்கங்களை சொல்லிக்கொண்டு இருப்பாரோ, அதே போல் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் அவரது படங்கள் மூலம் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லிக்கொண்டு, மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான படங்களை கொடுத்து கொண்டு மக்களை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி கொண்டு இருப்பார். அவர்தான் லெஜண்ட். இன்று நம்ம அகில இந்திய லெஜண்ட் ரசிகமன்றம் சார்பாக உயிர் ஒளி முதியோர் இல்லருக்கு ஹேண்டிகேப்பும் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இன்று வந்து அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து அவங்கள இன்றைக்கி ஒரு மகிழ்விச்சோம். ஆனால் இன்று வந்து அவங்களுக்கு ஒரு நலத்திட்டம் கொடுக்கறது தான் வந்தோம். ஆனால் வந்து இங்கே பார்த்தா என்னுடைய தலைவர் படம் வந்து ஓடிடியில் வந்து அவங்க டிவியில் இன்றைக்கி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு தற்சமே தான் வந்து அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணும், இன்றைக்கி ஒரு நலத்திட்டம் கொடுக்கணும் தான் வந்தோம். இன்றைக்கு அந்த எங்களுடைய தலைவருடைய படம் அந்த முதியோர்களுக்கு ஒரு ஓடிடியில் அந்த படத்தை பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று வந்து ஒரு தானத்திலே சிறந்தது வந்து ஒரு அன்னதானம். ஏன்னா உணவு தான் இன்றைக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் எங்கள் தலைவருடையது. எங்கள் லெஜண்ட் அவர்கள் வந்து உணவு எல்லா ஒரு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு உணவு கொடுக்கறதுல வந்து ஒரு சாப்பாடு இல்லாதவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய தலைவருடைய ஒரு குறிக்கோள். இன்று வந்து எங்கள் தலைவர் அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள் இன்று உயிர் இல்லத்துக்கு வந்து முதியோர்கள் எல்லாரும் உணவு வழங்கி இன்று அவர்களோட சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தினோம். படம் முடிஞ்சதுலேருந்து நீங்களும் கூல் சுரேஷ் அண்ணனும் தான் லெஜண்ட் ஒரு உருவத்தில் வந்து எல்லாமே இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த நற்பணி மன்றம் எப்போ லான்ச் பண்ண போகிறீங்க, அதோட டீட்டெயில்ஸ்? நற்பணி மன்றம் நாங்கள் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய விரைவில் அதை நற்பணி மன்றம் மாற்றி எல்லா மாவட்டத்துக்கும் அதை இது பண்ணி சேவை செய்யும்.